மேம் குட் மார்னிங் மேம். ஆக்சுவலாக வந்து ஏபிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் மேஜரை விட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டஃப்பான பார்ட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதனாவது அது ரிகார்டிங் எதனா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய அந்த சேனல் வீடியோஸு, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துட்டு உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டோம். நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக டீட்டெயில்ஸ் சொன்னீங்க. அந்த சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக வந்து டெஸ்ட் பேட்சுக்கான லிங்க்கு, அதுக்கான பிடிஎஃப் எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபார்வர்ட் பண்ணி விட்டீங்க. அது ஒரு ஒன் ஆஃப் தி பாயிண்ட். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கான்ஃபிடென்ட் இல்லை, இன்னொன்று பயமாகவும் இருந்தது. ஏன்னா பிஜிடிஆர்பியில் நிறைய பேர் தமிழ் எலிஜிபிலிட்டியே ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நானுமே நிறைய எதை படிக்கிறது எப்படி படிக்கிறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தது. நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்டயும் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா பேசிக்காக உங்ககிட்ட பர்ஃபெக்டாக கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணி படித்தேன் ஒன்று. அது படிச்சதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பின லிங்க்ஸில் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கான பிடிஎஃப் ஃபாலோ அப் டவுட்ஸ் எல்லாம் கூட நிறைய நடுவில் கேட்டுருக்கேன். இதெல்லாம் இதில் என்ன ஃபாலோ பண்ணி படிக்கிறது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பர்ஃபெக்டாக சப்போர்ட் பண்ணீங்க. டைமுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா லிங்க்கையும் கரெக்டாக அன்றைக்கி நீங்கள் இயல் 1, 2 ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஒரு பிளான் கொடுத்தீங்க. அந்த பிளான் பிரகாரம் பர்ஃபெக்டாக லிங்க்கும் அனுப்புனீங்க, பிடிஎஃப் அனுப்புனீங்க. அது ப்ராப்பராக நாங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒன்ஸ் நாங்கள் இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நல்ல கான்ஃபிடென்ட் வந்தது ஒன்று. இன்னொன்று இதுக்கெல்லாம் அல்டிமேட்டாக எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரும்போது நீங்கள் கொடுத்த கொஷின்ல இருந்து தான் நிறைய கொஷின்ஸ் எங்களுக்கு அங்கே ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல இருந்து தான் நிறைய கொஷின்ஸ் வந்தது ஒன்று. அதே சமயம் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்ககிட்ட அந்த எப்படி படிக்கணுன்ற ஐடியா கேட்டப்போ நீங்கள் சொன்ன ஃபாலோ ஆஃப் பண்ண அந்த நீங்கள் சொன்ன அந்த லைனில் தான் கொஷினோட வேவ்லென்த்தும் இருந்தது. ஸோ பிஃபோர் டெஸ்ட் பேட்ச் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டே டஃபாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஆஃப்டர் டெஸ்ட் பேட்ச் கிளியராக இருந்தோம். ப்ளஸ் அந்த டெஸ்ட்டில் போய் எக்ஸாமில் எழுதும் போதும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. த்ரூ அவுட் டெஸ்ட் பேட்ச் ஒரு ஷார்ட் டைமாக இருந்தாலும் ஃபீஸும் அஃபோர்டபுளாக இருந்தது. குவாலிட்டியும் உங்களுடைய அந்த கொஷின் பேப்பருடைய குவாலிட்டியும் பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ நல்லா கண்டினியூவாக பண்ணுங்கள். எங்களை மாதிரி நிறைய தேர்வர்களுக்கு இந்த மாதிரி நாமினல் ஃபீல குவாலிட்டியான டெஸ்ட் பேட்சை கண்டினியூவாக பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டெஸ்ட் பேட்ச் மேம். தேங்க்யூ.